விஜயராஜ் அவர்கள் மதுரை திருமங்கலம் என்ற ஊர்ல KN அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிகளுக்கு 1952 ஆகஸ்ட் 25 பிறந்தாருங்க. இவரோட இயற்பெயர் விஜயர் அழகர்சாமி. சினிமா மேல உள்ள ஆசையில 10வதோட படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பாவுக்கு சொந்தமான அரிசி மில்ல கவனிச்சுக்கிட்டாருங்க. ஆனாலும் அவருக்கு சினிமா மேல எப்படியாவது ஹீரோ ஆகணும்ன்ற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. மக்கள் திலகம் நடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை 70 தடவைக்கு மேல மதுரை சென்ட்ரல் சினிமால பார்த்தாராங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த கதையை சீன் பை சீன் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லுவாராம். 1965 மதுரையில நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டாருங்க. இதுதான் அவர் முதலா கலந்துகிட்ட போராட்டங்க. சினிமால நடிக்கணும்னு ஆசையில 1978 மதுரையில இருந்து சென்னைக்கு வந்திருக்காருங்க. இவர் MA காஜா ப்ரொடியூஸ் அண்ட் டைரக்ட் பண்ணி 1979 மார்ச் 16 ரிலீஸ் ஆன இனிக்கும் இளமை படம் மூலம் அருண்ன்ற கேரக்டர்ல நடிச்சு வில்லனா தன்னோட கரியரை தமிழ் சினிமால ஸ்டார்ட் பண்ணாருங்க. டைரக்டர் MA காஜா அவர்கள் தான் விஜயராஜ்ல உள்ள ராஜ தூக்கிட்டு காந்த்னு சேர்த்து விஜயகாந்த்னு பெயர் மாத்தினாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் கேப்டன் ஆக்டிங்க பிடிச்ச ரசிகர்கள் முதல் படத்திலேயே விஜயகாந்த் தென்னிந்திய ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. 1980 அகில இந்திய தமிழர் ரசிகர் மன்றம்னு பேரும் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 1982 தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ற லட்சிய முழக்கத்தோட தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம்னு மறுபடியும் பேரை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அம்மன் கோயில் கிழக்காலே வைதேகி காத்திருந்தால், சின்ன கவுண்டர், வல்லரசு, வானத்தை போல, சேதுபதி IPS, கேப்டன் பிரபாகரன், உளவுத்துறை, பெரியண்ணா, கண்ணுப்பட போகுதையா, ரமணா, நிறைஞ்ச மனசு, சபரின்னு பல படங்கள்ல நடிச்சு 80-90 முற்பகுதி காலத்திலேயே ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு அப்புறம் 3வது பெரிய நட்சத்திரமா உருவெடுத்தாருங்க. MGRோட தீவிர ரசிகனான கேப்டன் மக்கள் திலகத்தோட உதவர குணத்தையும் சூப்பர் ஸ்டாரோட மேனரிசத்தையும் சேர்த்து பிடிச்சி ரசிகர்களை தன் வசம் இழுத்து தன்னோட ரசிகர் மன்றம் மூலம் பல பேருக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாருங்க. 1984 தன்னோட ரசிகர் மன்றம் சார்பில் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும்னு முதல்ல உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்தினாருங்க. அதுக்கப்புறம் 1989 ரசிகர் மன்றம் மூலம் ஈரோடுல இலவச மருத்துவமனையும் சென்னை சாலைகிராமத்துல ஒரு இலவச மருத்துவமனையும் திறந்து வச்சாருங்க. இவருக்கு சாமி பக்தி அதிகம் இருக்குங்க. எல்லாமே குலதெய்வம் வீர சின்னமாவால தான் நடக்குதுன்னு உண்மையா நம்பினதுனால அந்த பழைய கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தினாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் தீவிர ஐயப்ப பக்தருங்க. 18 வருஷமா மாலை போட்டு மலைக்கு போயிருக்காரு. ரசிகர்கள் எல்லாம் காலில் விழுந்து வணங்கினதுனால இவர் அதோட ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறதையே நிறுத்திட்டாராங்க. இவரோட தம்பி தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறப்போ இவரோட வயசு 37ங்க. அதோட அவங்க அக்காவோட வற்புறுத்தல்ல ஜனவரி 31, 1990 தொழிலதிபர் LC கண்ணையா அம்சவேணி தம்பதியோட மகளான பிரேமலதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. இவரோட கல்யாணத்தை அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் தான் நடத்தி வச்சாருங்க. 1991 RK செல்வமணி டைரக்ஷன்ல வெளிவந்த விஜயகாந்த் அவர்களோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களை எல்லாரும் அன்போட கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மன்சூர் அலிகான், லிவிங்ஸ்டன், சரத்குமார், சரோஜா சம்பத் இவங்க எல்லாம் நடிகர்களா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் தாங்க. அதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரை தன்னோட பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்தது இல்லாம தன்னோட மூத்த மகனுக்கு விஜய பிரபாகர்னு பேர் வச்சாருங்க. பக்தி காரணமா தன்னோட இளைய மகனுக்கு முருகன் பெயரான சண்முக பாண்டியன் பேர் வச்சாருங்க. கேப்டன் அவர்கள் 1999 இருந்து 2004 வரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தாருங்க. சிங்கப்பூர், மலேசியால நட்சத்திர கலை விழா நடத்தி எல்லா நடிகர் நடிகைகளையும் கூட்டிட்டு போய் மாபெரும் நட்சத்திர கொண்டாட்டத்தை அரங்கேற்றி நடிகர் சங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சாருங்க. 2001 ஐநா மனித உரிமை கமிஷனோட அப்போதைய தலைவர் PN பகவதி அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு சிறந்த இந்திய குடிமகன் விருது வழங்கி கௌரவப்படுத்தினாருங்க. மக்கள் திலகம் MGR அவர்களோட மனைவி ஜானகி அம்மா அவர்கள் திருநாவுக்கரசு, ஜெயலலிதா, RMV கேட்டும் தராத MGRோட பிரச்சார வேனை கேப்டன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம MGR ஜானகின்ற பேர் பதிச்ச மோதிரத்தை கேப்டனுக்கும் அவரோட மனைவியார் பிரேமலதா அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரசிகர் மன்றத்துக்கு கருப்பு சிவப்பு கொடிக்கு நடுவுல மஞ்சள் நிற தீபம் கொண்ட கொடியை 2022 அறிமுகப்படுத்தினாருங்க. அதுதான் இப்ப இருக்கிற தேமுதிக கொடிங்க. 1996 அண்டு 2001 உள்கட்சி தேர்தலில் கேப்டன் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பல பேர் போட்டியிட்டு 500க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இதுவும் அவர் கட்சி தொடங்க ஒரு காரணமா தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஆலோசனை செஞ்சு 2005 ஆகஸ்ட் மாசம் மதுரையில தேமுதிகன்ற கட்சியை முறைப்படி தொடங்கிட்டாருங்க. அவரோட ரசிகர்களும் ரசிகர் மன்ற நிர்வாகி எல்லாருமே அவரோட கட்சியில சேர்ந்து அவரோட அரசியல் பயணத்துல கலந்துகிட்டாங்க. கட்சியோட தலைமை அலுவலகத்தை சென்னை கோயம்பேடுல ஆரம்பிச்சாருங்க. 2006 நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுகன்ற 2 பெரிய கட்சியை எதிர்த்து தனியா போட்டியிட்டு தேமுதிக 8% வாக்குகளை பெற்று கேப்டன் அவர்கள் முதல் முறையா விருதாச்சலம் MLAவா சட்டசபைக்குள்ள காலடி எடுத்து வச்சாருங்க. அதுக்கப்புறம் 2011 நடந்த சட்டசபை தேர்தல் திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட அதிமுகவோட கூட்டணி வச்சு 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் கைப்பற்றி கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா விஸ்வரூபம் எடுத்தாருங்க.
2014 நடந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்ச தேமுதிக எந்த இடத்துலயும் ஜெயிக்கலங்க. அதனால அதிமுகவை தவிர எல்லா கட்சிக்கும் பலத்தை எதிர்ப்பா மாறிடுச்சுங்க. கட்சிக்கு எப்பவுமே நன்கொடை கேட்க மாட்டேன், கட்சிக்கான நிதி பெரும் பகுதி தன்னோட சொந்த பாக்கெட்ல இருந்து தான் கொடுக்குறேன்னு அறிவிச்ச ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தாங்க. சில தொண்டர்கள் செஞ்ச துரோகத்தாலும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வர முடியாம ஓய்வில் இருந்தாருங்க. கடந்த 2 நாள் ஐசியூல இருந்த அவரு செயற்கை சுவாச குழாய் பொருத்தப்பட்ட நிலையில சென்னை மியாட் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருங்க. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு காலை, அதாவது டிசம்பர் 28 அன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாருங்க. தமிழ்நாட்டின் கடைசி எதிர்பார்ப்பு, மனிதாபிமான மனிதன், தலைவன், குழந்தை மனசு உள்ள சொக்கத்தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணை விட்டு போனாலும் என்னைக்கும் நம்ம மனசை விட்டு போக மாட்டாருங்க.